இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. மக்களே, நாம ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துபாய் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறேன். நீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. 2 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 15 கிலோ மீன் வந்து கொண்டு வந்து பீஸ் போட்டு நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து ஃப்ரை பண்ணி கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தோம். அதுல வந்த தலை அதை சில்லர்ல வச்சிருந்தோம். பசங்க வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடுங்க பாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, நோ டென்ஷன் மீன் குழம்பு செய்யணும் அப்படின்னு. நோ டென்ஷன்னா என்னன்னா, இப்போ நிறைய ஸ்டாஃப் பேச்சுலர்ஸே வந்து ஒன்னா இருக்காங்க, ஒரு 10-20 பேர் மீன் குழம்பு செய்யணும், ஈஸியா செய்யணும், அதை தாளிக்கணும் இது தாளிக்கணும், அந்த டென்ஷன் இல்லாம சிம்பிளா கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டேன், எல்லாமே போட்டு ஏற்ற வேண்டியதுதான். வெரி சிம்பிள். ஆரம்பிச்சலாமா? இப்போ பாத்தீங்கன்னா புளி மூட்டை ஒரு 200 கிராம் நான் வந்து ஊற போட்டேன். அது ரொம்ப முக்கியம். புளி வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி ஊற போட்டால் தான் நல்லா அதை கசிஞ்சு சாறு எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு 20 பேருக்கு நான் வைக்க போறேன். சரிங்களா? என்னென்ன போடுறது காமிக்கிறேன். இதெல்லாம் எடுத்து ஊற வச்சிருவோம். அதான் பூண்டை எடுத்து ஊற வச்சாச்சு. ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துல தான் குழம்பு செய்ய போறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, கருவேப்பிலை ஒரு 30 இலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அதுக்கு அடுத்தது பூண்டு ஒரு 100 கிராம் வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியம், பூண்டு இடிச்சுக்கலாம், இடிச்சு போடலாம். கடுகு சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த குழம்புல வந்து இப்போ நம்ம வந்து எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாக்கி கருவேப்பிலை போடுறோம் அப்படின்னா அப்போ கடுகு போடலாம். ஏன்னா கடுகு வந்து வெடியும், ஜீரணமாகாது. அதனால நம்ம வந்து கடுகு வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். பூண்டு ஒரு 100 கிராம் நல்லா இடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப இடிச்சு மைய ஆக்கிறாதீங்க. காமிக்கிறேன் பாருங்க. சேர்த்தாச்சா? இப்ப பாத்தீங்கன்னா மசாலா வகைகள். மசாலா வெங்காயம் தக்காளி போட்டுருவோம். அப்புறம் நம்ம மசாலா போடுவோம். வெங்காயம் 1 கிலோ தோல் உரிச்சு பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன், சேர்த்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளி 1 கிலோ பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், தண்ணி ஊத்தாம அரைச்சிருக்கு, இதையும் சேர்த்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 200 ml ஆயில், அதையும் சேர்த்துடலாம். இப்பதான் விஷயம், இந்த மனம் வரதுக்கான விஷயங்கள் சேர்க்கணும். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன். அடுத்தது உப்பு ஒரு 2/2 டேபிள் ஸ்பூன். இதுதான் டேபிள் ஸ்பூன். 1 2 2. நம்ம புளியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் புளிப்பு தன்மை அதிகமா வந்தாலே உப்பு குறையிற மாதிரி இருக்கும். கடைசியில வந்து நம்ம போட்டுக்கணும். ஆரம்பத்திலேயே அதிகமா போட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா தலையை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கணும். பெரிய அந்த 15 கிலோ மீனுக்கு வந்த தலை இது. ஸோ இது வந்து இப்போ நம்ம சேர்க்கக்கூடாது. கடைசியில குழம்பெல்லாம் கொதிச்சுட்டு சேர்க்கணும். இப்போ வந்து புளியை கரைச்சிக்கலாம். புளி எவ்வளவு அப்படின்னா 200 கிராம் புளியில தண்ணி ஒரு 1/2 லிட்டர் நான் ஊற்றி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 1/2 லிட்டர் புளி தண்ணியை ஊற்றிடுவோம். மறுபடியும் 1/2 லிட்டர் நம்ம கரைக்கணும். தம்பி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கொடுப்போம். இன்னொரு 1/2 லிட்டரும் போட்டு நல்லா கரைச்சிப்போம். ஏன்னா குழம்பு, மீன் குழம்பு அப்படின்னாலே, மீன் குழம்பு காரக்குழம்பு, புளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா இந்த மீன் குழம்போட சேர்த்து இங்க ஒரு மிக்சர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இதை போட்டு நான் நான்வெஜ் சாப்பிட்டு கறி சாப்பிட்டாலும் விட்டு போயிட்டோனே அப்படின்னு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதில் தக்காளி இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியை ஊற்றிடலாம். அப்புறம் வெங்காயத்தில் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றணும். ஏன் அளவுன்னா நம்ம குழம்பு செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகும். அதனால மொத்தம் 1.5 லிட்டர் தண்ணியாச்சா. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரேடியா எல்லாத்தையும் போட்டு அடுப்பு கொட்ட வச்சு ஏற்ற வேண்டியது. அதனாலதான் நோ டென்ஷன் மீன் குழம்பு. அப்படி அடுப்பை பற்ற வைக்குமா? அடுப்பத்தை வச்சாச்சு. நேரம் பாத்திரம் எடுத்து போறோம். ஃப்ளேம் வந்து இது ரொம்ப பெரிய அடுப்பு, அதனால ஃப்ளேம் லைட்டா இந்த அளவுக்கு இருக்கும். இதை ஏற்றிருக்கோம் இல்லையா, நல்லா கொதிக்கும் போது லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விடணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொதிச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும்போது நம்ம மீன் போடும். சிம்பிளா முடிஞ்சிருச்சு, இல்லை கன்ஃபியூஸ் இல்லை. ஆகும் 45 நிமிஷம். ஒரு 45 நிமிஷமா அப்படியே விட்டோம். பாருங்க எண்ணெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. கலர் அப்படியே ரெட்டா. மீன் அப்படியே போடுவோமா, ஒன்னொன்னா கையில எடுத்து போடுவோம். ஏன்னா வந்து வாஷ் பண்ண தண்ணி இருக்கும் கீழே. அப்படியே லேசா அப்படி கிண்டி விட்டுட்டு பாருங்க, இந்த குழம்போடைய அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கு பாருங்க. தண்ணி அதிகமாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அதுதான் தண்ணி கணக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தாராளமாக 20 பேர் சாப்பிட்லாம். தலையெல்லாம் போட்டுட்டு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விடுவோம். அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சர்வ் பண்ணுவோம். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் செஞ்சவுடனே சர்வ் பண்ணக்கூடாது, 1/2 மணி நேரமாவது விடணும். ஒரு நாள் விட்டால் இன்னும் டாப்பாக இருக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆச்சு. அப்படியே மீன் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே லேசா கொதிக்குது பாருங்க. அடுப்பு அணைச்சு அவ்வளவுதான். இப்போ ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட போறேன். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணுவோம். ஒயிட் ரைஸ் போட்டிருக்கேன், குழம்பு. ஆஹா, கொஞ்சோண்டு மிக்சர், சாப்பாடும் சூடு, குழம்பும் சூடு, ஃப்ளேவர் தூக்குது. கொஞ்சம் மிக்சரை மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. புளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 200 கிராம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, வெந்தயம் நான் சேர்த்தேன், ஹீட்டு குளிர்ச்சிக்காக சேர்த்துருக்கேன். ஸோ மற்றபடி நம்ம இதில் தேங்காய்ங்க எதுவுமே சேர்க்கல. பேச்சுலர்ஸ்க்கு ஒரு ஈஸியான மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வந்துன்னு சொல்லுங்க. வெரி ஈஸியான மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.